மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது வாரார்ஸ் 1 அப்படின்ற அமெரிக்கன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜானி ஸ்ட்ராங் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு சோல்ஜரோட ரெஸ்கியூ மிஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல நகரக்கூடிய கதை. அதாவது ஆப்கானிஸ்தானை தாலிபான் கைப்பற்றினதுக்கு அப்புறமாட்டு அமெரிக்கன் ஆர்மி பேக் அவுட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நிறைய சிட்டிசன்ஸ் மைக்ரேட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்படி ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி அங்க மாட்டிக்கிறாங்க. அது ஆக்சுவலா அமெரிக்கன் அண்ட் ஆப்கான் கலந்த ஒரு ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக இவங்க குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஹெலிகாப்டர்ல அனுப்புறாங்க. அந்த ஹெலிகாப்டரை இன்ஃபேக்ட் தீவிரவாதிகள் தாக்கிடுறாங்க. அதுல இருந்து ஒரே ஒரு நபர் தான் பொழைக்கிறாரு. அவர் தான் ஜானி ஸ்ட்ராங். அவர் அந்த மிஷனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த ஃபேமிலியில மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். அது ஒரு 5 வயசு பொண்ணு. ஸோ அந்த 5 வயசு பொண்ணை எப்படியாவது சேஃபா யூஎஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் அவரோட மிஷன். அந்த மிஷன்ல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் வருது, என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு, கடைசியா கொண்டு போனாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது, இந்த வார்னால பாதிக்கப்படுற குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு டெடிகேஷன் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை கொடுத்தது உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட அந்த லீட் கேரக்டரா வரக்கூடிய அந்த 5 வயசு பொண்ணுமே அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணோட எமோஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப சூப்பரா கன்வே பண்ணிருக்கும். ஒரு பர்டிகுலர் சீன்ல தன்னோட அம்மாவை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இயங்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் உண்மையிலே பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட லீட் கேரக்டரான ஜானி ஸ்ட்ராங் பயங்கர டிட்டர்மைன்டு பர்சனா அவரை டிசைன் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட கில்லி விஜய் மாதிரி ஒரு விஷயத்துல இறங்கிட்டாருன்னா திருப்பி பேக் அடிக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பாரு. இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்துல வரக்கூடிய ஸ்டன் சீக்வன்சஸ்லாம் மோஸ்டா கன் ஃபைட்ஸ் தான். கால் ஆஃப் டியூட்டி கேம் அப்படியே விஷுவலா பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல காட்டக்கூடிய அந்த லொகேஷன்ஸ் ஆக்சுவலா ஒரு காட்டு பகுதியில, அதுவும் ஆப்கான்ல இருக்க காட்டு பகுதியில இவங்க ஒளிஞ்சு நகர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்சஸ் தான் நல்லா எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே ஒரு மாதிரி ஃபீல் குட்டா பயங்கர டச்சிங்கான ஒரு கிளைமேக்ஸா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்ல முடியக்கூடிய ஒரு டியூரேஷன் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ரெஸ்கியூ மிஷனை மையமா வச்சு நிறைய படங்கள் இந்த வருஷமே வந்துருச்சு. அந்த படங்கள் எல்லாம் இதோட பிரம்மாண்டமாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ இதோட விறுவிறுப்பாகவும் நகரும். ஸோ அதனாலேயே இந்த படம் கொஞ்சம் கம்மியா தெரியலாம். பட் இந்த படத்தோட கண்டென்ட் அப்படின்றதுக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல நடுவுல ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது இன்னுமே பேசப் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ரொம்ப ஸ்லோவா அந்த ரெஸ்கியூ மிஷன் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை பேசப் பண்ணி தான் இன்னுமே விறுவிறுப்பா நகர்ந்திருக்கும். இதை தவிர இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பட் நீட்டா எடுத்திருந்தாங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கன் வைலன்ஸ் அப்படின்றது மட்டும் இருக்குமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.